அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك إن الله لا يحب المفسدين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: ليس بمؤمن من بات شعبان وجاره إلى جنبه جائع وهو يعلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் யாவரையும் சேர்த்து கொள்வானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்வையும், மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதுயரங்களை விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் சந்ததிகளையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனிதத்திற்குரிய பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் குடும்பத்துடன் அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்கள் உடலிலிருந்து பிரிந்து நாளை மறுமையிலே சுவனமாம் ஜன்னத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்களையும் நமக்கு கல்வி தந்து உருவாக்கிய உஸ்தாத்மார்களையும் நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் நபிகள் நாயகத்தின் தலைமையின் கீழே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, உலகம் இன்றைக்கு வளர்ச்சியை கண்டிருக்கிறதா இல்லை வீழ்ச்சியை கண்டிருக்கிறதா என்று நம்மிலே கேள்வி கேட்டால் எல்லோரும் கண்ணை மூடிக்கொண்டு பதில் சொல்லுவோம். எவ்வளவு வளர்ச்சி! உலகில் எங்கே நடந்தாலும் என்ன செய்தி ஆனாலும் நிமிட பொழுதில், சனப்பொழுதில் நம் கவனத்துக்கு வந்துவிடுகிறது. தூர தேசத்தில் இருக்கும் விஷயங்களும் கூட பக்கத்தில் நெருங்கி இருப்பதை போன்ற ஒரு உணர்வு. தகவல் பரிமாற்றமாகட்டும், தொழில்நுட்பங்களாகட்டும், எல்லாம் வளர்ச்சி தானே. மனிதன் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் இன்று மிஷின்கள் செய்து கொண்டிருக்கிறது. ஏன் மிஷின் கூட வேண்டாம், இன்றைய காலகட்டத்தில் ஏஐ என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் எவ்வளவு பெரிய உதவியாக பலருக்கு பணிகள் சார்ந்து, அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் சார்ந்து எவ்வளவு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவோம். தொழில்நுட்பம், மனிதன் பயன்படுத்தக்கூடிய கருவிகள், இன்ன பிற சாதனங்கள் உள்ளபடியே உலகத்தை சுருக்கி நம் கைகளிலே தந்துவிட்டது. வளர்ச்சி தான். ஆனால் இது ஒரு புறம் வளர்ச்சி என்றால், மனித மனங்கள் எல்லாம் இன்று நிறைய சுருங்கி போயிருக்கிறது. உலகம் விரிந்து விட்டது, ஆனால் மனித மனங்கள் நிறைய சுருங்கிவிட்டது. வேறு வேறு வீடுகளிலே, வேறு வேறு ஊர்களிலே வாழ்ந்த காலங்கள் உண்டு. ஆனால் அன்பும் பாசமும் அந்த நேசமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமாக நமக்கிடையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரே வீடு தான், ஆனால் உள்ளங்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் உள்ளத்தை விரிவடைய செய்வதற்காக எல்லா மக்களுக்குமான சிறந்த பொதுநல சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. சுயநலத்தை நீங்கள் ஓரம் வைத்துவிட்டு உங்களுக்கானவர்களாக மட்டும் நீங்கள் வாழ்வதை கொஞ்சம் வைத்துவிட்டு எல்லோருக்கும் மாணவர்களாக சிந்திப்பதை, அது சார்ந்து செயல்பாடுகளில் ஈடுபடுவதை எப்படி
நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது என்பதை தான் நாம் இன்றைய ஜும்மா தினத்திலே பார்க்க இருக்கிறோம். இது சார்ந்த செய்திகள் எக்கச்சக்கமாக நபிமொழிகளிலும் வரலாறுகளிலும் நிறைந்து கிடந்தாலும் ஒரு சில தகவலை உங்களுடைய கவனத்திற்கு நான் தருகிறேன். இதுவெல்லாம் நம்மை உத்வேகப்படுத்தும், இன்னும் நம்முடைய சிந்தனைகளை விரிவுபடுத்தும், சிறப்பான எண்ணங்களை தாங்கியவர்களாக நாம் உலகத்திலே வாழ்வதற்கு, பயணிப்பதற்கு அது உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சிந்தனை மட்டும் மூமினின் கவனத்தில் இருந்தே வர வேண்டும். நாம் வாழும் பொழுது மட்டுமல்ல, வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகும் ஞாபகம் கூறப்படுகிற நபராக நான் இருக்க வேண்டும். என்னுடைய செயல்பாடுகள் மனித மனங்களில் சிறந்த துவாக்களாக எனக்கு கிடைக்க வேண்டும். அது வாழ்க்கையிலும் சரி, வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகும் சரி. இப்படியான ஒரு உயர்நிலையை அடைவதற்கு இஸ்லாம் அழகான வழிகளை சொல்லித் தருகிறது. அன்பு பெருமக்களே, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல சிறப்பு பண்புகள் இருக்கிறது. சிறந்த நிறைய குணங்களுக்கு சொந்தக்காரர் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களை போற்றி பாராட்டி எவ்வளவு பெரிய உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள் என்றால், உங்களிடத்தில் இருக்கிற இந்த தன்மைகள், இந்த பண்புகள் எல்லாம் சொர்க்கவாதிகளுக்குரிய பண்புகள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். அதிலே ஒன்றுதான் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு மட்டும் சிந்திக்கக்கூடியவர்களாக இல்லை, தன் போன்ற எல்லா மக்களுக்குமாக யோசிக்கக்கூடியவராக, எல்லோருக்கும் சேவையாற்றக்கூடிய ஒரு சேவையாளராக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் ஹலீஃபா தான், ஜனாதிபதி தான். அவர்கள் உத்தரவிட்டால் பலர்கள் வேலை செய்வதற்கு தயாராக இருந்தார்கள் தான். அவர்கள் கண் அசைவை எதிர்பார்த்து உத்தரவு, இதுவே நாங்கள் செய்கிறோம் என்று செய்வதற்கு ஆட்கள் நிரம்ப இருந்தார்கள் தான். இருந்தாலும் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சில விஷயங்களை தானாக முன்வந்து செய்வார்கள். அது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களாக இருக்கும். அதிலே கூடுதல் கவனம் எடுத்தார்கள். பொதுவாகவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிற்கும் ஆரோக்கியமான போட்டி நிலவி கொண்டே இருந்தது. நமக்கு தெரியும், நன்மைகள் விஷயத்திலே இருவர்களும், இரண்டு பெரிய சஹாபாக்கள், இருவர்களுக்கும் இடையிலே நன்மைகளில் போட்டி இருந்தது. இவரை விட இன்னைக்கு நான் முந்திவிட வேண்டும் நன்மையில், இந்த தடவையாவது இவரை நான் ஜெயித்து விட வேண்டும் இந்த காரியத்தில் என்ற ஏக்கமும் தவிப்பும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிற்கு தொடர்ந்து இருந்தது. அது பல கட்டங்களிலே வெளிப்பட்டது. நமக்கு தெரியும், தபூக்குடைய யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த நிகழ்ச்சியும் அதற்கு இரண்டு சஹாபாக்களும் சொன்ன பதிலும் மிகப்பெரிய நமக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யோசித்துக் கொண்டே இருந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எப்படியாவது இவர் செய்யும் செயலை செய்து நாமும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணப்பாடு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனதிலே ஆழமாக இருந்து கொண்டே இருந்தது. தொடர்ச்சியாக கவனித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவின் தொடர் செயல்களில் ஒன்று, தினசரி காலையில் ஃபஜர் தொழுது முடித்துவிட்டு வேகமாக போவார்கள். மதீனாவின் எல்லைக்கு போய் ஏதோ சில காரியங்கள் செய்துவிட்டு வேகமாக வருவார்கள். 1-2 நாட்கள் கவனித்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பின்னாடியே போனாங்களாமா. போய் பார்த்தால் அங்கே ஒரு குடிசை, அந்த குடிசைக்குள்ளே ஒரு வயதான மூதாட்டி, அந்த அம்மாவுக்கு ஏதோ செய்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் விசாரித்து விட்டார்கள். அந்த பெண்ணுக்கு கண் தெரியாது, பராமரிப்பதற்கு ஆள் இல்லை. அவர்களுக்கான பராமரிப்பையும் அவர்களுக்கான உணவு தேவையையும் அங்கே அலங்கோலமாய் கிடக்கக்கூடிய வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து அந்த பணிகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு வருவார்கள். இதுதான் செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிந்தனையில் இந்த விஷயம் இருந்தே வந்தது. ஒரு நாள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். அவர்கள் இறப்பு செய்தியை கேட்டு பல சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிற்கும் பெரிய வருத்தம் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு பிறகு ஆட்சியாளர் என்பதை அடையாளப்படுத்திவிட்டு சமுதாயத்திற்கு காண்பித்து கொடுத்துவிட்டு போனவர்கள் சையதுனா சித்திகுல் அக்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இறந்த ஒன்று அவங்களுக்கான சிந்தனை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, இனிமேல் தினசரி அபூபக்கர் செய்கின்ற வேலையை நாம் செய்ய வேண்டும். அந்த அம்மாவுக்கு போய் எல்லா பணிகளையும் செய்து கொடுத்து விட்டு வர வேண்டும். இன்னைக்கு ஆனால் முடியுமான்னு தெரில. ஏன்னா
ஜனாதிபதியினுடைய மரணம் இன்று நடந்திருக்கிறது, நாளையிலிருந்து தொடரலாம். ஆனால் இன்னைக்கு விட்டுட்டா எப்படி, அவங்களுக்கு சாப்பாடு வேணுமே, அந்த பராமரிப்புலாம் செய்யணுமே என்று நினைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தோழரை கூப்பிட்டு அவர் கையிலே கொஞ்சம் பேரித்த பழங்களை எல்லாம் புறக்கி எடுத்து கையில் கொடுத்து அடையாளம் சொல்லி, இந்த ஊர் இந்த 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 ஊரில் இந்த இடம், அங்கே வயதான ஒரு பாட்டி இருப்பார்கள், அவரிடத்துல போய் கொடுத்து அங்கே கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவர் போனார். போனவர் போய் அந்த வீட்டை அடையாளம் கண்டார். உள்ளே இருந்த கண்டறியாத மூதாத்தியை சந்தித்தார். கூட்டி பெருக்கினார், பால் கறந்தார், எடுத்து பக்கத்தில் வைத்தார். கூப்பிட்டு கையிலே பேரிச்சம்பழங்களை கொஞ்சத்தை வைத்தார். வாங்கியவுடன் அந்த பெண்மணி சொன்னதாம், என்ன அபூபக்கர் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டுச்சான். அபூபக்கர் இறந்து விட்டார் என்ற செய்தி மதீனாவின் உட்புறத்தில் கூட அவ்வளவு வேகமாக பரவவில்லை இன்னும். ஆனால் மதீனாவின் எல்லை பகுதியில் இருந்த அந்த வயதான பாட்டிக்கு, அந்த வயதான மூதாட்டிக்கு அபூபக்கர் இறந்து விட்டார் என்ற செய்தி எங்கனம் தெரியும்? வாய்ப்பே ரொம்ப குறைவுதானே. வந்தவர் உமர் ரலியல்லாஹுவிடத்திலே கதையை சொன்னார். இந்த மாதிரி போனேன், நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சேன், கையில் பேரிச்சம்பழத்தை வாங்கின உடனே அந்த அம்மா அபூபக்கர் இறந்து போயிட்டாரா அப்படின்னு கேட்குதுங்க அப்படின்னா. பதறி துடித்து போய் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக போக அந்த வயதான தாயாரிடத்தில் கேட்டார்கள். அபூபக்கர் இறந்துட்டார்ன்றது உண்மைதான், ஆனால் மதீனாவின் உள்பாகத்திலேயே இன்னும் அந்த தகவல் போய் சேரல. நீங்கள் அவுட்டில் இருக்கிறீங்க, மட்டுமல்ல உங்களுக்கு செய்தி சொல்லி கொண்டு வந்ததும் யாரும் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற தகவல் உங்களுக்கு எப்போ தெரியும்? உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நான் அனுமானத்தில் தான் சொன்னேன், இது உறுதியாகவும் ஆகிவிட்டது. அல்லாஹ் அவரை மன்னிக்கட்டும், அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை தரட்டும். தினசரி என்னை வந்து அபூபக்கர் பராமரித்து கொண்டிருந்தார். வீட்டை கூட்டுவார், பெருக்குவார், பால் கறப்பார், எனக்கு தேவையான ஜாமான்களை எல்லாம் எடுத்து பக்கத்தில் வைத்து விடுவார். எனக்கு கண் தெரியாது என்பதினாலே அபூபக்கர் தினசரி வரும் பொழுது பேரிச்சம்பழத்தை ரெண்டாக பிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்து வெளியே போட்டுவிட்டு அந்த சிரமத்தையும் கூட எனக்கு கொடுக்காமல் கையிலே பழத்தை மட்டும்தான் கொடுப்பார். நான் சாப்பிட்டு விடுவேன். இன்னைக்கு என் கையில் பழம் இருக்கிறது, ஆனால் பழத்துக்குள்ளே விதையும் இருக்கிறது. கொண்டு வந்து கொடுத்தவர் வேறொருவர் என்பதை புரிந்து கொண்டேன். அவர் கொடுத்து அனுப்பினாலும் இப்படித்தான் கொடுத்து அனுப்புவார், அவர் வர முடியாத பட்சத்திலே. இப்போ அவர் கொடுத்து அனுப்பணும்னா வேற யாரும் இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க, அப்போ அவருக்கு எதுவும் ஆகிப்போச்சு. உறுதியாக நம்பினேன் அபூபக்கருக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று. எனவே தான் கேட்டேன் என்று அந்த பெண்மணி சொன்ன பொழுது ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்கலங்கி அழுதார்களாம். அபூபக்கர், ஜனாதிபதி அவர்களே, உங்கள் வாழ்ந்த காலத்திலும் உங்களை நான் முந்தவே முடியவில்லை. நீங்கள் இன்றைய தினம் உலகத்தை விட்டு மறைந்து விட்டீர்கள். அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, மறுமை வாழ்க்கை உங்களுக்கு துவங்கிவிட்டது. இப்பவும் உங்களை என்னையால் முந்த முடியலையே. வாழ்நாளிலும் சரி, நீங்கள் இந்த வாழ்க்கையை முடித்து மறுமை வாழ்க்கையை துவங்கிய இந்த நேரத்திலும் உங்களை என்னால் முந்த முடியவில்லையே என்று ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலங்கினார்கள் என்பதாக வரலாற்று செய்திகள் உண்டு. அன்பர்களே, இதுதான் பிறருக்கு எப்படியான சிறந்த சிந்தனையோடு, பரந்துபட்ட எண்ணத்தோடு, சேவை மனப்பான்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் முன்னோர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே உள்ளவர் தான் ஒருவர், ஸைனுல் ஆபிதீன் என்று வரலாற்றிலே அவருக்கு பெயர் இருக்கிறது. மிகப்பெரிய கண்ணியத்திற்கு உரியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்காரர் என்பதினாலும் கண்ணியம், அவரிடத்திலே இருந்த உயர்ந்த பண்புகளை கொண்டு மக்கள் மதித்தார்கள். எந்த அளவுக்கு என்ற வரலாற்றில் எழுதுறாங்க, அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் மக்காவுக்கு வந்தாலும் கூட தள்ளி போங்க, கொஞ்சம் இடம் விடுங்க, மன்னர் வந்திருக்கிறாரு, ஆட்சியாளர் வந்திருக்கிறாரு, அவர் கொஞ்ச நேரம் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடட்டுமே என்று கேட்டுத்தான் வழியை ஏற்படுத்தி கொண்டு போவார் மன்னர், ஆட்சியாளர் முத்தமிடுவார். ஆனால் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மஹுல்லா வந்தார்கள் என்றால் மக்கள் தானாக வழிவிடுவார்கள். ரொம்ப இயல்பாக வந்து ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்திலே வந்து நின்று இயல்பாக முத்தம் கொடுத்து விட்டு சாதாரணமாக கடந்து போவார். அப்போதான் ஒரு நாள் அந்த ஆட்சியாளர் கேட்டாராம், நம்ம ஆட்சியாளர் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறோம், நம்ம வந்தாலும் கூட யாரும் நம்மளை மதிக்கிறது கூட இல்லை, பக்கத்தில் பார்க்கறது கூட இல்லை, யார் இவர் என்று கேட்ட பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்களாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்காரர்கள், மக்களின் மனங்களை எல்லாம் இவர் வென்றெடுத்திருக்கிறார், எனவே தான் மக்கள் இவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்று சொன்னார்களாம். அன்பு சகோதரர்களே, அந்த ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மஹுல்லாவை பற்றி ஒரு செய்தி இருக்கிறது. அவர்கள் யாரெல்லாம் ஏழ்மையில் இருக்கிறார்களோ,
மிகப்பெரிய தேவையோடு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கண்டெடுத்தார்கள், நோட் பண்ணாங்க. நோட் பண்ணிட்டு கூப்பிட்டு கொடுத்தல் என்பது ஒன்று, தானாக போய் செய்தல் என்பது இன்னொன்று. இந்த ரெண்டாவது வகை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். சில விஷயங்களை கேட்டால் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான நினைப்பில் சிலர் இருக்கலாம். கொடுக்கறதுல அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. வந்து கேட்டால் நம்மள்கிட்ட உதவின்னு வந்தால் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மனநிலை ஒன்று உண்டு. இன்னொன்று தானாக வந்து கேட்பது, ஏதாவது தேவையா, ஏதாவது செய்யணுமா, ஏதாவது உங்களுக்கான உதவிகள் தேவைப்படும் என்ற பார்வையில் தானாக போய் செய்வது. இந்த ரெண்டாவது தரத்தில் உள்ளவர்கள் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹ். யாருக்கும் தெரியாது அவர்கள் கொடுப்பது, அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். நபிகள் சொன்னார்களே, தர்மத்தில் தானத்தில் சிறந்தது எது? வலதுகை கொடுக்கும், ஆனால் அது இடதுகைக்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரகசியமாக செய்வார், அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரகசியமாக செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு அல்லாஹ்விடத்தில் கூடுதல் அங்கீகாரம் உண்டு, கூடுதல் அங்கீகாரம் உண்டு. எனவேதான் தொழுகைகளிலேயே தஹஜ்ஜுத் தொழுகைக்கு தனி இடம் இருக்கிறது, ரொம்ப பெரிய இடம் இருக்கிறது. காரணம், அது ரகசியமான நேரம், அது எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். யாருடைய பார்வையும் பெரிதாக படுவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சொல்லப்போனால் வீட்டில் மனைவிக்கு கூட தெரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் பெரிய அங்கீகாரம். இப்படி பார்த்து பார்த்து ரகசியமாக செய்வார். அவரால் பல மக்கள் பயன்பெற்றார்கள், பல மக்கள். அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே அவரால் பயன்பெற்றவர்களின் பட்டியல் நீண்டு போனது. டெய்லி போய்கிட்டே இருக்கும் உதவி. ஒரு நாள் அந்த மக்களுக்கெல்லாம் உதவி போகவில்லை, அதாவது தேவையுடைய மக்களுக்கு எந்த உதவியும் போகல. அப்பதான் தெரிஞ்சுதான் இது நாள் வரை நமக்கு உதவி செய்தவர் ஸைனுல் ஆபிதீன் தான். எப்படி தெரிந்தார்கள்? அவர் இறந்து போய்விட்டார், அன்றைய தினம் உதவி போகவில்லை. அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள். குளிப்பாட்டுகிற சமயத்திலே அவர்களுடைய தோல் புஜத்திலே, அவர்களுடைய கையிலே காய்ப்பு இருந்ததாம். அந்த காய்ப்பை வைத்து புரிந்து கொண்டார்கள், தேவைப்படக்கூடிய மக்களுக்கு இவரே கையால் எடுத்து தோளில் வைத்து சுமந்து கொண்டு போய் அவர்களின் வீட்டில் வாசல் வைத்திருக்கிறார், அதனுடைய அடையாளம் தான் இந்த காய்ப்பு என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்ற வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், வாழும் காலத்திலே நாம் எல்லோருக்குமான சிந்தனை உள்ளவர்களாக வாழ வேண்டும். குறுகிய மனப்பான்மையை எடுத்து ஓரம் வைக்க வேண்டும். பொதுநல பார்வை, பொதுநல சிந்தனை. நாம் நமக்கானவர்களாக மட்டும் இல்லை, எல்லோருக்குமானவர்களாக இருக்கிறோம். நமக்கு இறைவன் என்ன தந்திருக்கிறான்? நம்மிலே பலர் நினைத்திருக்கிறோம் ரிஸ்க் என்றால் காசு பணம் என்பது மட்டும். கிடையாது, அது மட்டும் ரிஸ்க் கிடையாது. ரிஸ்க் என்றால் பொருளாதாரமும் ரிஸ்க் தான், உணவும் ரிஸ்க் தான். அல்லாஹ் நமக்கு அறிவை தந்திருக்கிறான், அதுவும் ரிஸ்க் தான். ஆலோசனை சொல்லக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறான், அதுவும் ரிஸ்க் தான். மிகச்சிறந்த நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறான், அதுவும் ரிஸ்க் தான். ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகளிலே தீர்வை சொல்லக்கூடிய அந்த சமயோஜிதத்தை கொடுத்திருக்கிறான், அதுவும் ரிஸ்க் தான். இதுவும் பிறருக்கு பயன்படும் விதத்திலே மனிதன் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லித் தருகிறது. செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லைஸ பிமுமினின் மன் பாத்த ஷஅபானுன் வஜாருஹு இலா ஜம்பிஹி ஜாயிஉன் வஹுவ யஅலம். ஒருவர் இரவு தூங்குவதற்கு படுக்கைக்கு செல்கிறார். அவர் சாப்பிட்டாரு, வயிறு நிறைஞ்சு போச்சு, படுக்கைக்கு போனார். ஆனால் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் பசியோடு இருக்கிறார். அவர் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், அல்லது நண்பராக இருக்கலாம், அல்லது எதிர் வீட்டுக்காரராக இருக்கலாம், அல்லது ஒரே பிளாட்ல குடியிருக்கக்கூடியவராக இருக்கலாம், யாரோ வைத்துக் கொள்ளுங்கள். இவருக்கு தெரியுது அந்த வீட்டில் கஷ்டம் இருக்குன்னு, அந்த வீட்டில் சிரமம் இருக்குன்னு இவருக்கு தெரியுது. ஏதோ ஒரு பொருளாதார நெருக்கடியில் அவங்க சுத்திக்கிட்டு வர்றாங்கன்றது இவர் உணர்றாரு. ஆனா இவரு நல்லா சாப்பிட்டு நல்லா நிம்மதியா படுக்கைக்கு போறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த வார்த்தையை கவனிங்கள், லைஸ பிமுமினின், அவர் உண்மையான இறை விசுவாசி கிடையாது என்றார்கள். அவருக்கு பக்கத்தில் ஒருவர் பசியோடு இருக்க, அவருக்கு பக்கத்தில் இருக்க, இங்க நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, ஒரு முஸ்லிம் பசியோடு இருக்கிறார் என்று சொல்லவில்லை பெருமானார். ஒரு மனிதர், யாரோ ஒரு மனிதர், அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரிதான், அவர் எந்த கொள்கைக்கு உள்ளவராக இருந்தாலும் சரிதான், ஆனால் பசியோடு இருக்கிறார். அங்கே மனிதம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது, அங்கே மனிதம் கொஞ்சம் கொஞ்சமாக இறப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பற்றி எந்த கவலையும் அக்கறையும் இவருக்கு இல்லவே இல்லை. நபிகள் சொன்னார்கள், அப்படி என்றால் உங்கள் உள்ளத்திலே இறை நம்பிக்கை குறைந்திருக்கிறது என்று அர்த்தம். உண்மையான இறை விசுவாசியினுடைய அடையாளம் இதுவல்ல, துடிக்க வேண்டும் உள்ளம். ஒருவருக்கு சங்கடம் என்றால், கஷ்டம் என்றால் துடிக்க வேண்டும். என்ன ரீதியில் இவருக்கு நம்மாலான உதவிகளை செய்ய முடியும்?
அன்பு சகோதரர்களே, நேற்றைய தினம் சுதந்திர தினம் 28வது ஆண்டு கொண்டாடப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே பல வீர சாகசம் செய்தவர்கள், பல்வேறு விதமான நல்ல விஷயங்களை செய்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டு முதல்வர் விருதுகளை கொடுத்திருக்கிறார். அப்படி விருது பெற்றவர்களில் ஒருவர் சமீபத்தில் கேரளத்திலே வயநாட்டிலே ஏற்பட்ட நிலச்சரிவிலே ஒரு பெண் தன்னந்தனியாக 35 பேர்களுடைய உயிரை காப்பாற்றி, வெள்ளம் கரை புரண்டு ஓடுது, காற்றாற்று வெள்ளம், இந்த கரைக்கும் அந்த கரைக்கும், இது ஒரு ஊர் அது ஒரு ஊர், இந்த ரெண்டுக்கும் பாலமாக இருந்த அந்த பிரிட்ஜு உடைஞ்சு போச்சு. இங்கிருந்து அங்கிட்டு போக முடியாது. இடையில ஒரு பெரிய ரோப் போட்டிருக்காங்க. இந்த ரோப்பின் வழியாகத்தான் கடந்து அங்கே பயணிக்க வேண்டும். இந்த அம்மா சஃபீனா என்பது அந்த பெண்ணின் பெயர். தனியாக இதுவரை அப்படி அந்த ரோப்பிலே அவர் அந்த பெண்மணி பயணித்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட். பயணித்து அங்கே போய் தன்னுடைய மருத்துவ உபகரணங்களை எல்லாம் கொண்டு போய் அங்கே இருந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு சுமார் 35 பேருடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறது. இந்த பெண்ணுக்கு தமிழக அரசு கூப்பிட்டு கல்பனா சாவ்லா விருது கொடுத்து சிறந்த ஒரு பண முடிப்பு, நல்ல ஒரு மதிப்புத்தக்க ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து கௌரவித்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இங்க கௌரவிப்பதோ விருது கொடுப்பதோ விஷயம் அல்ல, சிறப்பான விஷயம், உண்மையிலேயே அது பாராட்டுக்குரிய விஷயம். குறுகிய நாட்களில் உடனே முடிவெடுத்து அந்த பெண்மணியை அங்கீகரிக்கணும்ன்ற சிந்தனையில உள்ளபடியே இது பாராட்டுக்குரியது. ஆனால் இந்த விருதை வாங்கிட்டு பேட்டி கொடுக்கிறதுக்கு வருது அந்த அம்மா. பேட்டி எடுப்பவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு உயிர் மேல பயமே இல்லையா? எல்லாம் அப்படி வேக வேகமா தண்ணி போகுது, ஒரே மரண ஓலம், எங்கே திரும்பினாலும் மரண ஓலம். நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுல சர்வீஸ் கிடையாது, பழக்கமும் கிடையாது, இதெல்லாம் நீங்க கவனத்துல கொள்ளலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்ன பதில் இதான் கவனத்தைப்படுத்த வேண்டியது. எனக்கு பழக்கம் இல்லை, அனுபவம் இல்லை, சரிதான். இதுல இப்படி எல்லாம் பயணித்து பழக்கம் இல்லை. தண்ணீர் தான் கரை உரண்டு தான் ஓடுகிறது, சரிதான். இங்கே இருந்து அங்கே கடப்பதற்கு பாலம் இல்லை, இதுவும் சரிதான். எனக்கு இதுவெல்லாம் பெரிதாக தெரியவில்லை. என் காதுகளிலும் உள்ளங்களிலும் திரும்ப திரும்ப கேட்ட விஷயம், அந்த பகுதியில் இருக்கிற உயிருக்கு போராடுபவர்களை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும், எப்படியாவது பாதுகாக்க வேண்டும், எப்படியாவது என்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற நினைப்பு தான் என்னை அறியாமல் இப்படி செய்ய வைத்தது. இதை நான் செய்தது விளம்பரத்திற்காக வேண்டியோ அல்லது பிறரின் பாராட்டையும் அங்கீகாரத்தையும் பெறுவதற்காக வேண்டிய கிடையாது என்று அந்த பெண்மணி சொன்னது உள்ளபடியே எவ்வளவு தூரம் வரவேற்க வேண்டிய விஷயம். அன்பு சகோதரர்களே, தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் சில விஷயங்களை செய்யக்கூடியவர்களை உலகம் அங்கீகரிக்கிறது. தியாகிகள் என்று சொல்கிறது இல்லையா? இன்னைக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளை நாம் ஒவ்வொரு வருடம் நினைவு கூறுகிறோம். எதுக்கு? அவர்கள் தங்களுடைய உயிரை, தங்களுடைய இரத்தத்தை, தங்களுடைய வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு உயர்ந்த கொள்கைக்காக வேண்டி, லட்சியத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்க வந்தார்கள். உலகம் உள்ளளவும் அவர்களை அங்கீகரித்துக் கொண்டே இருக்கும். ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் பெரிய அந்தஸ்தை தருவான், உங்களுக்கு தெரியலாம். யாருக்கும் தராத அந்தஸ்தை அல்லாஹ் ஷஹீதுகளுக்கு தருகிறான். ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஸ்தூரியினால் ஆன மேடைகளிலே தூக்கி வைத்து அவர்களை அலங்கரிப்பான். எல்லா பாவங்களும் அல்லாஹ் மன்னிக்கிறான். நிறைய சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எனக்கு ஆசை, ரசூல் சொல்கிறார்கள், எனக்கு ஆசை, எனக்கு உயிர் கொடுக்கப்படணும், அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாக வேண்டும், மறுபடியும் உயிர் கொடுக்கப்பட வேண்டும், மறுபடியும் ஷஹீதானோ, இப்படி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஏன் இவ்வளவு பெரிய அங்கீகாரம்? இவ்வளவு பெரிய அங்கீகாரம். அவர்கள் மொத்த பாவங்களும் ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பால் மன்னிப்பு. ஏன் இவ்வளவு பெரிய அங்கீகாரம்? ஏன் ஷஹீதாக வேண்டும் என்று தீராத ஆசையில் சஹாபாக்கள் இருந்தார்கள் என்றால், அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அவர்களின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த தியாகத்தை பார்க்கிறான். இதை எடுத்துக்கொள்வதனாலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி அது. தன் நலம் பாராமல் பொது நலத்தோடு தன் நலத்தை மறந்து இன்ன பிற உயர்ந்த லட்சியத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணிக்க முன்வந்தார்கள் அல்லவா, அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி. இந்த வெகுமதியோடு தான், இந்த சிந்தனையோடு தான் நாம் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே இந்த மாதிரியான சிந்தனை உள்ள பல பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ருஃபைதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, தி வேர்ல்டிலேயே ஃபர்ஸ்ட் மொபைல் கிளினிக், மஸ்ஜித் நபவியிலேயே ஒரு கூடாரம், தனி கூடாரம் இருந்தது. மருத்துவ ஒரு முகாமை போன்றே அது அமைக்கப்பட்டிருந்தது. அதை நடத்துறது யாருன்னா அந்த ருஃபைதான்ற பெண்மணி தான். ஹந்தக் யுத்தத்திலே பல சஹாபாக்களுக்கு காயம் பட்டிருந்தது, பலருக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகிறது. ஓடி ஓடி வருவார்கள் யாரிடத்திலே? இந்த அம்மாவிடத்தில். இந்த அம்மாவும் சுழன்று சுழன்று வருவார்கள்.
ஹதீஸிலே வந்திருக்கிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தம் முடிந்ததற்கு பிறகு அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் கனிமத், போரில் கிடைக்கப்பட்ட வெற்றி பொருட்கள் பங்கிட்டு கொடுக்கப்படும். போரில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ, யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்கோ, யாரெல்லாம் காயப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பொருள் பங்கிட்டு கொடுக்கப்படும். அந்த பங்கில் ஒரு பங்கை இந்த அம்மாக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. இவர்கள் போருக்கு வரவில்லை, வாள் எடுக்கவில்லை, நேருக்கு நேராக எதிரியை சந்திக்கவில்லை. ஆனாலும் அந்த யுத்தத்திலே காயம்பட்டவர்களுக்கு மருந்திட்டார்கள். ஓடி ஓடி போய் அவர்களுக்கான சேவைகளை செய்தார்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சேவைகளை அங்கீகரித்தார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள் தான் இன்றைக்கு நமக்கான தேவை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுகள் தானே வயநாட்டிலும் கூட பெரிய ஒரு முன்னறிவிப்பை செய்திருக்கிறது. டெய்லி 5 வேளை பள்ளிவாசல்லே பாங்கு சொல்லப்படும். நமக்கு தெரியும், சகோதர சமயத்து மக்களுக்கும் தெரியும், முஸ்லிம்கள் என்றால் 5 நேரம் பாங்கொலி கொடுப்பார்கள் என்று. ஆனால் அன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு சத்தம் கேட்குது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று. அங்கே இருந்த ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி சொல்லுகிறது. அந்த அம்மா பேர் மரியம்மா. அந்த அம்மா சொல்லுது, 2 மணிக்கு பள்ளிவாசல்லேருந்து சத்தம் கேட்குது, எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. எந்திரிக்கிறோம், பார்த்தா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அங்கிட்டு இங்கிட்டு கீழே விழுது. வேக வேகமாக வெளியே வரும் நேரத்திலே பள்ளிவாசலிருந்து சத்தம் கேட்கிறது. அந்த மைக்கிலே, அந்த குப்பாவில் இருந்து நிலச்சரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க, இடம் இல்லாதவர்கள் வேகமாக பள்ளிவாசலுக்குள்ள வாங்க, பள்ளிவாசலில் இடம் இருக்கிறது, நீங்க பாதுகாப்பாக இருங்க என்று மசூதியினுடைய அந்த பாங்கொலி கொடுக்கப்படக்கூடிய அந்த குழாயிலிருந்து எங்களுக்கான அறிவிப்பு இருக்கிறது. இந்த அறிவிப்பை செய்தவர் அந்த பள்ளியிலே இமாமாக இருந்த ஷிஹாபுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம். இன்னைக்கு வேதனை என்ன தெரியுமா? அந்த அறிவிப்பை செஞ்சுட்டு அந்த பள்ளிவாசல்லையே அவரே ஷஹீத் ஆயிட்டார். அறிவிப்பை செய்தார், எல்லாரும் பாதுகாப்புறீங்கன்னு சொன்னார். நிலச்சரிவு வந்துருச்சு, கொஞ்சம் நீங்க உஷாரா இருந்தீங்கன்னு சொன்னார். அந்த முண்டக்கை பள்ளியிலே, அவர் இமாமாக இருந்த பள்ளியிலேயே அவர் அங்கேயே நிலச்சரிவிலே சிக்கி அல்லாஹ்வின் பாதையிலே உயிரையும் விட்டுவிட்டார். அன்பர்களை எதற்கு சொல்கிறேன் என்றால், தனக்கு ஒரு சிரமம் வரப்போகிறது என்பதை உணர்ந்து, தனக்கு மட்டுமல்ல தன் உயிரை காப்பாற்றினால் போதும் என்ற சிந்தனையோடு அவர் ஓடி போய்விடவில்லை. இங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், அது இஸ்லாத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், சகோதர சமயத்து மக்களாக இருந்தாலும் சரிதான், இந்த அறிவிப்பை கொடுத்து விடுவோம், நம்மால் இதுதான் முடியும், இதை செய்து விடுவோம். உடனடியாக செய்தார். பள்ளிவாசல்கள் தான் பல சமயங்களிலே சமய நல்லிணக்கத்தின் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது காலத்திற்கும். அந்த அம்மா அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட ஒரு முதல் நாள் ஒரு அம்மா ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தியை போட்டுருந்துச்சு, ரொம்ப வைரலாக பரவச்சு. கேரளாவை சேர்ந்த அந்த குறிப்பாக அந்த முண்டக்கை என்ற பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க, வந்து ஒரு சீட்டை கொடுத்தாங்க. அந்த சீட்டை உள்ளதை படித்து பார்த்தேன். என்ன எழுதிருச்சுன்னா, பள்ளி பக்கத்திலே ஒரு கட்டிடம் கட்டுகிறார்கள், அங்கே தொழுகைக்காக வேண்டி ஏற்பாடு நடப்பது போன்று தெரிகிறது, கலெக்டருக்கு லெட்ரு மனு, இதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஏன்னா இங்கே மசூதி வந்துச்சுன்னா 5 நேரம் பாங்கு சொல்லுவாங்க, அது எங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும், படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், பல்வேறு விதமான இடைஞ்சலை அதை தந்துவிடும். எனவே கலெக்டர் இதை கவனத்தில் கொண்டு அது வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஒரு மனுவை கொண்டு அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க. அது வாங்கி படிச்சுட்டு கிழிச்சிடுச்சு, தூர போட்டுடுச்சு. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க முடியாதுன்னு அந்த பெண்மணி சொல்லுகிறது. அன்னைக்கு நான் யதார்த்தமாக செய்தேன், எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. ஆனால் எந்த பள்ளிவாசல் வரக்கூடாது என்று நினைத்து லெட்டரை எடுத்துக்கொண்டு என்னிடத்திலே வந்தார்களோ அந்த பள்ளிவாசலின் மினாலவில் தான் சத்தம் கொடுத்தார்கள், பத்திரமாக இருங்கள், உங்களுக்கு இடமில்லை என்றால் எங்கள் பள்ளிவாசலுக்கு வாருங்கள், உங்களுக்கு இடம் இருக்கிறது. இங்கே மதம் ஜாதி என்பதையெல்லாம் கடந்து இது பேரிடர், எப்படியாவது உயிரை காப்பாற்ற வேண்டும், வாருங்கள் என்று கூப்பிட்டு அழைத்தார்கள். எங்களுக்கு இடம் கொடுத்தார்கள், என்னுடைய பிள்ளைக்கு தொட்டில் கொடுத்து அங்கே தூங்க வைத்தார்கள் என்று அந்த பெண்மணி சொன்ன பதிவு மிகப்பெரிய ஒரு மனிதநேயத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கும் எத்தனையோ இடங்களிலே நாம் பார்க்கிறோம். சென்னையில் கடந்த வருடம் பெருவெள்ளம் ஏற்பட்டது இல்லையா? நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி மஸ்ஜிதில் இதே மாதிரியாக அதே மைக்கிலே அங்கே பாங்கு சொல்லக்கூடிய இடத்திலே அறிவிப்பு செய்து, யாரும் எங்கேயும் போக வேண்டாம், பயப்பட வேண்டாம், இங்கே எல்லாம் இருக்கிறது வசதி, இங்கே வந்து தங்கிக் கொள்ளலாம் என்று சொன்ன அறிவிப்பிலே நாம் பொதுநலத்தை பார்க்கும். இது எங்கிருந்து கிடைத்தது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது. இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது. யாருக்கோ ஏதோ அதிலே நமக்கு என்ன சம்பந்தம்? நாம நல்லா இருக்கிறோமா, நம்ம ஊர் நல்லா இருக்கிறா, சேஃப்டியா இருக்கா, தண்ணி வரல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நம்ம பேசாமல் இருப்போம், உள்ள போயிட வேண்டாம் என்று நாமும் நினைத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களையும், தம்பி அங்கெல்லாம் போயிடக்கூடாது,
என்று தடுப்பது முஸ்லிமின் பண்பல்ல. பெருமானார் தான் முதலில் வந்து நிற்பார்கள் பிரச்சனை என்றால். பெரிய சத்தம் மதீனாவிலே, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். யார் என்ன என்று பரிதவித்து போய் மக்கள் வெளியே வந்து சத்தம் வந்த இடத்தை நோக்கி பார்க்க ரசூலுல்லாஹ் அங்கிருந்து வேகமாக குதிரையில் வந்தார்கள். யாரும் பயப்படாதீங்க, லா துராஉ லா துராஉ, எந்த அச்சமும் வேண்டாம், பதட்டமும் வேண்டாம், என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்டு வந்துட்டேன், நிம்மதியாக போய் படுங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதானே சிந்தனை, பறந்துபட்ட சிந்தனை. தனக்கு ஒரு சிரமம் என்றால் எப்படி வலிக்குமோ அப்படித்தான் அடுத்தவருக்கு ஒரு சிரமம் என்றாலும் வலிக்க வேண்டும். அதை நீக்குவதற்கான சிந்தனையில் ஒரு முஸ்லிம் இறங்க வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். இந்த மாதிரியான சஃபீனாக்கள், ஒரு தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் 35 நபர்களுடைய உயிரை பாதுகாத்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான சஃபீனாக்கள், இந்த சிந்தனை உள்ளவர்கள் சமுதாயத்தில் இன்னும் இன்னும் அதிகரிக்க வேண்டும். அது பேரிடர் காலங்கள் என்பது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுக்க என்ன மாதிரியான சிரமத்தோடு மக்கள் இருக்கிறார்களோ, சந்திக்கிறார்களோ, அதிலே எப்படி நம்மால் ஒரு தீர்வை கொடுக்க முடியும், அது உதவி ரீதியாக இருந்தாலும் சரிதான், அல்லது சிந்தனை ரீதியாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஆலோசனைகள் ரீதியாக இருந்தாலும் சரிதான், அந்த விஷயங்களை உடனுக்குடன் எடுக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் என்பதை மார்க்கம் நமக்கு அழகாக அழுத்தம் திருத்தமாக சொல்லித் தருகிறது. வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைகளோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. கஷ்டங்கள், சிரமங்கள், பேரிடர்களை விட்டு வல்ல அல்லாஹ் எல்லா மக்களையும் காத்து ரட்சிப்பானாக. சிரமங்கள் ஏற்படுகிற சமயத்திலே, கூக்குரல்கள் ஏற்படக்கூடிய நேரங்களிலே நாம் ஒதுங்கி போய்விடாமல் களத்தில் நின்று நாம் நபிகள் காட்டி தந்த அந்த நிறைவான வழியிலே வாழக்கூடிய, உதவி செய்யக்கூடிய, மிகப்பெரிய தொண்டு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நமக்கும் நசீபை தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.